सत श्री अकाल जी वणक्कम ப்ரோ வாட் ஒர்க் அவுட் ப்ரோ டுடே இன்னைக்கு வந்து ஜிம் செஷன் மண்டே கைஸ் நீங்கள் நம்ம பசங்க எல்லாரும் ஜிம் டே பசங்க நல்லா வெயிட் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே அப்படியே வந்து ஸ்குவாட் அடிக்கிறான். நம்ம பசங்கலாம் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு ஒர்க் அவுட் இன்னைக்கு? ப்ரோ ஒன்றுமே தெரியலங்க, ஏன் ப்ரோ டைட் பண்ணி காட்டுறீங்க? இவ்வளோ தரம் நார்மலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வெயிட்டை வச்சு அவங்க பசங்களாம் ஸ்குவாட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா வெயிட்டு போக போக ஏற்றுவார் சார். இப்போது நார்மலாக வெயிட் வச்சுருக்காரு. பாய்ஸ் இப்போ தான் ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணி முடித்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த எக்ஸசைஸு ஓவர் பாடி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு சார். இதுக்கே பசங்கள்லாம் திணறிட்டாங்க. இதுக்கப்புறம் போக போக இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாய்ஸ். லஞ்சஸ் எல்லாம் டைட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பசங்க எல்லோரும். எல்லாம் ஹெவி லோட் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம். ஆனால் போக போக இதை விட மாட்டாராம். இதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங்னு சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்கே எல்லாம் திணறிட்டு இருக்காங்க. அப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்க்கலாம். டுடே ஒர்க் அவுட் எப்படி இருக்கு? ஹாட்டா எல்லாம் நல்லா லோடாக கொடுத்துட்டு கடைசியில் ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாருன்னு பார்த்தா தூக்கி வச்சுட்டு ஜம்ப் பண்ண விட்டார் எல்லாத்தையும். எல்லோரும் திணறி எல்லாம் மூச்சு திணறிட்டு இருக்கானுங்க. இது எம்டியில் தான் பண்ண வைப்பாரு பார்த்தா போடப்போ இப்போ வெயிட் சார் வச்சு விட்டார். பசங்க எல்லாம் பவராக பண்ணுறாங்க. நீங்களும் கொடுங்க சார், நாங்களும் பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். கைஸ் ஒரு வழியாக லாஸ்ட் எக்ஸசைஸாக கொடுத்துட்டாருங்க கைஸ். எப்பா ஒன்றும் முடியல கைஸ். கடைசியாக போட்டு இப்படி பண்ண வச்சிட்டாரு. அதனாலும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பசங்க எதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க லைட்டாக. பார்க்கலாம். அதோட செஷன் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் என்னன்னு தெரியல, காலைல ஹெவியாக கொடுத்தாரு சார். நீங்கள் கிரவுண்ட் ரெடி பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன். கிரவுண்ட் ஃபுல் ரெடியில் இருக்குது. என்ன ஒர்க் அவுட் இன்னைக்கு? காலைல என்ன பண்ணீங்க? இப்போ ஃப்ரீ கேம் எதிர்பார்க்குறீங்களா? எப்படி கைஸ் ஒரு வழியாக சார் எல்லாத்தையும் ஸ்டிச்சிங் பண்ண சொல்லியிருக்காரு. 4 ரவுண்ட்ஸ் ஜாக்கிங் தான். ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ஜாகிங் பண்ணிவிட்டு வருவோம். ரொம்ப டைட்டாக இருக்குது பாடியெல்லாம். நல்லா ஸ்டிச்சிங் பண்ணிட்டுருக்காங்க. 4 ரவுண்டு அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல் ரவுண்டு நான் ஓடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜாகிங், செகண்ட் ரவுண்டு டைட்டாக இருக்குது. உடம்பு தான் ஓடிடுவோம். பார்க்கலாம் நடக்குன்னு சார் வருவார். கைஸ் என்ன ஃபினிஷ் ஸ்கில் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஸ்கில்லா? பாய்ஸ் எல்லோரும் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. நிறைய பாய்ஸ் தனித்தனியாக ஸ்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஐஸ் எல்லாம் அப்படி தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லோரும் வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒருத்தராக மூவ்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னைக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. காலையில் ரொம்ப வீட் அடிச்சு ஆடெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் கேமரா காட்டுறதே இல்லை. அவனை பார்த்து கேமரா ஹூ இஸ் பை உங்களோட ஃபேன். நீங்கள் எல்லாம் அருளோட ஃபேன் எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற எல்லாருமே. யார் அந்த அருள்?
கடைசியாக கைஸ் எல்லோரும் ஒரு சின்ன கேம் மாதிரி ஆடணும். இப்போ நான் டச் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகணும். அப்போ டச் ஆகிறதுக்கு ரைட்டருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தோம், அப்புறம் அஃபென்ஸ் அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஓகே கைஸ், இன்னையோட டே முடிஞ்சுது. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் மார்னிங் ப்ராக்டிஸில். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வீடியோ டெய்லி வரும். பாய் கைஸ்.